ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் உடைய அப்டேட்டை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரைம் குரூப், அதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் என்னென்ன ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி நம்ம இன்றைக்கி அப்டேட்டை கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்கிறதுக்காக ஒரு கேட்குறேன். கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றது கேட்குறேன். கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க ஓகே சொல்லுங்கள். இல்லை சார் நான் தெரியல, நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லை சார் நான் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் மறந்துட்டேன். அதாவது உங்களுக்கு கமெண்ட்டில் எல்லாமே தோணுது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா எதையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இவ்வளோ கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 9 வருஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம சும்மா அப்படியே நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன், நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போய்ட்டுருங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த நம்ம கொடுக்குற விஷயம் உங்கள் காதுக்கு வராமல் போயிடும். ஸோ அப்படியே போய்ட்டு சொல்ல நம்ம என்னென்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம ஒரு செலுத்த முடியாமல் போயிடும். ரைட்டுங்களா? ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து என்னை நேரில் இன்னும் நிறைய டைம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து வாய்ப்புகள் வரும். சென்னையில் ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அவன் பேரும் அப்புறமா குறிப்பிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து மீட்டப் பண்ணலாம் சென்னையில். ரைட்டுங்களா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட்டில். இந்த 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். நிறைய வீடியோவில், ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து புதுசில் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக வந்து இதை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லை தெரியல சார், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது குறிப்பிடுங்க. அப்புறமா அது சொல்லலாம். சரி, இந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அந்த கேண்டலில் செல்லர் இருக்காங்களா, பையர் இருக்காங்களா? அந்த கேண்டலில் செல்லர் இருக்காங்களா, பையர் இருக்காங்களா? அது மட்டும் தெரிஞ்சுங்க. அப்போது இந்த கேண்டலில் செல்லர் இருக்காங்க, கிளியராக தெரியுது செல்லர் இருக்காங்க. அப்போது அடுத்த கேண்டில் க்ரியேட் ஆக சொல்ல அவங்களுடைய தாக்கம் எந்த பக்கம் இருக்கும்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதுக்கப்புறம் தாக்கம் எங்கே இருக்கும்? அகைன் வந்து டவுன் சைடுக்கான தாக்கம் தான் இருக்கும். ஸோ இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம இந்த புல் பேக்கில் ஒரு 1 மினிட் ஸ்ட்ரிட் பண்ணோன்னா இந்த ஸ்டடியில் நம்ம ஈஸியாக மணி அர்ன் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ண விஷயங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:23, அதாவது 10 மினிட்ஸ் கூட ஆகலை. அந்த கேனில் 10 நிமிஷம் கூட ஆகலை. 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்தால் இது பண்ணுங்கள் அப்படின்றத முன்கூட்டியே, அதாவது 9:23 2 நிமிஷம் முன்னாடியே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ட்ரி போட்டு அவங்களுடைய டார்கெட்டு, அவங்களுடைய மூமெண்டம் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 469 ரூபாய் வாங்கி 518 ரூபாய்க்கு ரொம்ப டீசெண்டான ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைக்குது. 50 பாயிண்ட் ஆப்ஷன்ஸில் நல்ல ரிட்டர்ன் தான், அதில் குறை சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் டன்னு, அதுக்கப்புறம் க்ளோஸ் த சிஸ்டம். அந்த க்ளோஸ் த சிஸ்டம் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஓகே தான், சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அதில் டிப்ஸ் கால்ஸ்க்காக ஜாயின் பண்ணாது தயவு செஞ்சு சொல்கிறேன். காப்பி ட்ரேடிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் கற்றுக்குங்க. ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு குழு கிடைச்சா நீங்கள் வந்து ஓனாக ட்ராவல் பண்ண கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போது நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3000 ஆஃபர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். குயிக்காக ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுங்கள். சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான், யூபிஐ நம்பரும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சார்ட்டு. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சார்ட்டில் நம்ம இந்த மூமெண்டம் காலையில் புக் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆக ட்ரை பண்ணிச்சு. ரைட்டுங்களா? சரி, நம்ம இங்கே பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருப்போமா? இந்த இடத்துல நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருப்போம். இந்த மூமெண்ட்டை போச்சு இல்லையா, இந்த மூமெண்ட்டு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துருப்போமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த 200 EMAக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்க மாட்டோம். அப்போ செல்லிங்கான வாய்ப்புகள் பார்த்துருப்போம்னா கண்டிப்பாக செல்லிங்கான வாய்ப்புகள், இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் செல்லிங்கான வாய்ப்புகள் பார்த்துடலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு இதில் என்ன சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் பண்ணுது. ஸோ பிரேக் டவுன், இந்த இதில் ஒரு எம்பேட்டர்ன் பிரேக் டவுன் ஆகுது. இந்த இதில் நம்ம செல்லிங்கான வாய்ப்புகள் அகைன் பார்த்துருக்கலாம். ஓகே, மார்க்கெட் ஈவினிங் டைமில் கூட செல்லிங் ப்ரெஷர் தான் முடிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ திரும்ப ரிகவர் செல்லிங். அதுபோல் இங்கே நமக்கு நியூ ரெசிஸ்டன்ஸ் எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண இடம். ஸோ 200 EMA லைனுக்கு கீழே தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் எந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா அகைன் வந்து ஒரு செல்லிங்கான ஒரு பிளான் தான் இந்த இதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ரைஸ் அகைன் வந்து ப்ரைஸ் கீழ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும்.
எப்போ இந்த 200 லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்குதோ, அதாவது இந்த 24,000க்கு மேலே எப்போ மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்குதோ அப்போ நீங்கள் பையிங்க்கான பிளானு நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு கீழே மார்க்கெட் எங்கே ட்ராவல் ஆனாலும் சரி, நம்ம டவுன் சைடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது பெட்டர். ரைட்டுங்களா? ஸோ இந்த வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான் என்னென்னா ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான். இந்த 200 EMAக்கு கீழே இருக்கவரையிலும் டவுன் சைடுக்கான பிளான். மார்க்கெட் மேலே போச்சுனாலும் பரவாயில்ல, திரும்ப வந்து ஒரு டவுன் சைடு ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வருமா. நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 23,800, 23,760 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,800 வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 200 EMAக்கு கீழே ட்ராவல் பண்ண நல்லா திரும்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ண பாருங்க. எப்போ இந்த 200 லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் பண்ணுதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டவுன் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ணலான்னு இருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி சார், டவுன்லைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? நீங்கள் டவுன் சைடு சொல்கிறீங்க, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து பையர்ஸ் மார்க்கெட் கொண்டு போனாங்களே மார்க்கெட்டை, ரைட்? இப்போ அகைன் மேலே போகணும், இங்கே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இந்த 200 EMA சப்போர்ட்டாக எடுத்துருக்கணும் ஃபைனலாக அவங்க. ஆனால் இந்த 200 லைனை எடுக்கல. இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே போகணுமாச்சு, போகல, கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே வந்தாங்க, ரீஷன்ஸாக கொடுத்தாங்க, திரும்ப அகைன் ரிஜெக்ட், அகைன் வந்து கண்டினியூ ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 200 லைன் இங்கே கீழே ட்ராவல் இருக்குது. அப்போ அகைன் இன்னொரு டைம் தான் ஆகும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் பண்ணணும், திரும்ப அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த இடத்துல நம்ம டவுன் சைடுக்கான பிளானை இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப நம்ம அப்பர் சைடுக்கான பிளான். அப்போது இங்கேருந்து பையர்ஸ் எங்கே புஷ் பண்ணாங்களோ மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து ட்ராவல் ஆகுது. எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாங்களோ திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போது நமக்கு இந்த ஏரியா அலுப்பெல்லாம் செல்லிங்கான ஒரு பிளான் தான் நம்ம பண்ண மார்க் கொஞ்சம் மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் தெரிவிங்க. இல்லை சார் நியூஸ் சப்ஸ்கிரைபர் நான் அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய பேர் வந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் நம்ம சேனல் இருந்தால் போதும். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சார் பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த ஏரியா ரொம்பவும் வந்து ஒரு குறுகலான ஒரு ஏரியா இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரீயாகவும் ஃபால் ஆகலை, அதே மாதிரி பையும் பண்ண முடியல அந்த இடத்துல. ஏன்னா பையர்ஸ் கொண்டு போனாங்க, ட்ரை பண்ணாங்க, இந்த 200 EMA சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நம்ம பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரை என்ன பண்ணோம்னா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது இங்கேயே வந்துட்டுச்சுன்னா எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ரைட்டுங்களா? ஸோ 200 EMA மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அது 200 EMA மேலேனா எது வரல சார். அப்போது நமக்கு 58,000க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அப்பர் சைடு எதுவும் கிடையாது, டவுன் சைடுக்கான பிளான் தான். டவுன் சைடு அப்படின்னா கூட குயிக்காக நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போகல. நமக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா எக்ஸிட் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் பெருசாக நம்ம எடுக்க முடியாது. ஸ்டாப் லாஸஸ் அதிகமாக ஹிட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 ட்ரேட் எடுத்து சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணுங்கள். அது பின்னாடி போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது. திரும்ப நாளைக்கு போய்டும், இன்றைக்கி இதுவாகிடுச்சு, நாளைக்கு மூவ் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. யாருக்கு என்ன தெரியும், இன்னொரு நாள் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு கூட மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் நமக்கு ஏரியாவுக்கு மேலே வரணும். இந்த 200 EMAக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு டவுன் சைடுக்கான பிளான் எதனா பண்ண முடியுமா சார் அப்படின்னா, எஸ். இப்போது இந்த ஏரியாவுக்கு கீழே உங்களுக்கு ஜோன்லேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 57,200 டவுன் சைடு. அதுக்கப்புறம் செகண்ட் 57,000 கூட உங்களுடைய வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கவனமாக வைங்க. ரொம்ப டைட்டாக வைங்க ஸ்டாப் லாஸை. பரவாயில்ல, ஹிட் ஆனால் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் பெருசு பண்ணிட்டு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் எந்த மாதிரி சார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஆல்சோ எங்கே நம்ம பையர்ஸ் கொண்டு போனாங்களோ மார்க்கெட்டை கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அதாவது 76,300 to 76,200 ஏரியா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பையர்ஸ் புஷ் பண்ணி கொண்டு போன மார்க்கெட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இந்த நிற்க வச்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து மார்க்கெட்னா ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்த பீட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நிற்கலை. அப்போது நமக்கு இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கவரை நம்ம டவுன் சைடுக்கான பிளான் தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு வேளை மார்க்கெட் இந்த ஏரியா ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் எடுக்க வேண்டியிருக்கும். 200 EMA லைன் இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா திரும்ப நீங்கள் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 76,900க்கு மேலே மார்க்கெட் ஒரு சாலிட் பாடியோட க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு கீழே
அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ணாது. சார் இங்கேருந்து பை பண்ணியிருக்கலாமே, இங்கேருந்து பை பண்ணியிருக்கலாம், நல்ல மூமெண்டம் கிடச்சிச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரெண்டு கூடவே போயிட்டால் சேஃப். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக கரெக்ஷன் வரும். இப்போ நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் வரும் தான். ட்ரெண்டுக்கு திரும்ப லைட்டாக கரெக்ஷன், இந்த கரெக்ஷனில் நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஸ்மார்ட்லாம் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக, கொஞ்சம் அழகாக, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.